அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையில் அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். பொருளாதார ரீதியாக சோதனை அல்லாஹ் கொடுப்பான், நெருக்கடியை கொடுப்பான், வறுமையை கொடுப்பான். அப்படி பொருளாதார ரீதியிலான சோதனை, வறுமை அவற்றையெல்லாம் கொடுத்ததற்கு பிறகும், பஞ்சத்தை கொடுத்ததற்கு பிறகும் இவன் எப்படி இருக்கிறான்? அப்ப இப்ப எப்படி இருக்கிறான்? அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். எனக்காக இவன் இந்த மார்க்கத்துக்கு வந்தானா? காசு பணத்துக்காக வேண்டி வந்தானா? எனக்காக இந்த மார்க்கத்துக்கு வந்தானா? பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தானா? அல்லது இந்த மார்க்கத்துக்கு வர்றான், என்ன நம்பி வர்றான், நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன்னு மட்டும் நம்பி வருகிறானா? அதில் நான் ஒரு சோதனையை கொடுத்தால் அதற்கு பிறகும் என்னை பற்றியான அவனது நம்பிக்கை உறுதியா இருக்கா? அல்லாஹ் பார்க்கிறான். பொருளாதாரத்தில் சோதனை வரும். பொருளாதாரத்தை கொண்டு நம்முடைய சோதனை, நம்முடைய ஈமானை, நம்முடைய இறை நம்பிக்கை அல்லாஹ் உரசி பார்ப்பான். அப்படி உரசி பார்க்கும் போது தானே பல பேர் விழுந்து விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகத்தால் உருவாக்கப்பட்ட பல நபித்தோழர்கள் பல்வேறு பொருளாதார ரீதியாக, உயிர் ரீதியாக எந்த சோதனைகள் ஏற்பட்ட போதிலும் கூட ஒரு சிலரை தவிர பலரும் தங்களது ஈமானிய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார்கள். பொருளாதாரம்லாம் அவங்களுக்கு ஒரு டாபிக்கே இல்லை. அந்த அளவுக்கு ஈமான், இறை நம்பிக்கை.